நானு கடந்த 2022ஆம் ஆண்டு வந்து ஸ்பாம் கால்ல வந்து ஜாப் தருவதா சொல்லி, பார்ட் டைம் ஜாப் தருவதா சொல்லி, ஒரு தொகை பணத்த வந்து ஏமாந்துட்டேன் நானு. ரூ. 6,47,000 ஏமாந்துட்டேன். இந்த மாரி அவங்க சிறுக சிறுக இன்வெஸ்ட் பண்ண சொல்லியும், அது மூலியமா நீங்க ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியும் ஏமாந்துருக்கேன் நானு. இது ஏன் நான் ஏமாந்தேன்னா, வேலை பண்ணாத காரணத்தால வீட்ல இருந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற காரணத்தினால, அந்த ஜாப்ல நானு சேர்ந்துட்டு ஏமாந்துட்டேன் நானு. அவங்க வாட்ஸ்அப் மூலியமா, டெலகிராம் மூலமா, பிளஸ் கால்ஸ் மூலியமா கான்டாக்ட் பண்ணி பேச மட்டும் தான் செய்றாங்க. அது அவங்கள பத்தி எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியாது. அதனால நான் சைபர் கிரைம்ல ரிப்போர்ட் குடுத்திருந்தேன் 2023ஆம் ஆண்டே. இதுவரைக்கும் எனக்கு எந்த ரிப்ளேயும் வரல. ஆனா போன வருஷம் 2024 தீபாவளி அப்ப எனக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்துச்சு. நான் கோர்ட்ல கேஸ் எடுத்து நடத்துனதுனால அவங்க வந்து 6,50,000ல 5,50,000 வந்து டைரக்ஷன் பண்ண சொல்லி பேங்க்குக்கு கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா பேங்க் எந்த ரிப்ளேயும் பண்ணல இதுவரைக்கும். அது என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பேங்க் ரிப்ளை பண்ணலன்னு தான் சொல்றாங்க. என்ன ஒரு கேஸ் எடுத்து அதுக்கு ஒரு கேஸ் எடுத்து நடத்த சொன்னாங்க. கன்டெம்ப்ட் கேஸான்ற மாரி. ஏன்னா பேங்க் தான் கோர்ட் அவமதிச்சு ரிப்ளை பண்ணாம இருக்காங்கன்னிட்டு. நான் காசு இல்லாத சூழ்நிலைனால என்னால அத எடுத்து நடத்த முடியாம இருக்கிறேன் நானு. எஸ்பி ஆஃபீஸ்க்கு நான் இத்தன வாட்டி வந்து போயும் கூட இந்த 2 வருஷத்துல 20 வாட்டி வந்து போயிட்டு இருப்பேன். நடையா நடந்து கூட எந்த கோரிக்கையும் எடுக்கல. போன வாரம் புதன்கிழமை வந்தப்ப ஸ்பெஷல் பெட்டிஷன் குடுத்தேன். அது குடுத்து கூட இந்த வாரம் கூப்ட்டுட்டு, இந்த கேஸ நாங்க க்ளோஸ் பண்றோம். எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டாம்ன்ட்டு எங்களுக்கு ஒரு மனு எழுதி குடுங்கன்ட்டு சொல்றாங்க. இத நான் எழுதி குடுத்தேனா என் கையாலேயே, இதோட நான் என் காச மறந்துற வேண்டியது தான். அதனால நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில எனக்கு வேலையும் இல்ல. எனக்கு வேலையும் கிடைக்கல அவ்வளவா. நான் வேலைக்கு போற வரைக்கும் நான் இந்த காச வச்சு தான் நான் இது பண்ணணும். எனக்கும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எனக்கு அந்த மணி வந்து செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை. நானும் சாப்பிடணும், இருக்கணும். வாழ்க்கைக்கு தேவைப்பட்டதுக்கெல்லாம் நான் செலவு பண்ணி தான் ஆகணும். அந்த மாரி இருக்கிற சூழ்நிலையில எனக்கு இந்த காசு தான் இப்போதைக்கு துணையா இருக்கு. ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கு மாத்திரை வாங்குறதுக்கு கூட காசு இல்லாம இருக்கேன் நான் இப்போ. நான் எங்க அம்மா கிட்ட போய் நிக்க முடியாது. அவங்களும் உடம்பு சரியில்லாத சூழ்நிலையில இருக்காங்க. அவங்க தேவைக்காக தான் நான் சம்பாரிச்சு வச்சிருந்தேன். அந்த மொத்த காசையுமே வாங்கிட்டான் அவன். அத எப்படியாவது தயவு செய்து மீட்டு தருமாறு நான் ராணிப்பேட்டை எஸ்பி ஆபீஸ் மாவட்டத்திற்கு கோரிக்கையா என் வேதனையை தெரிவிச்சு கோரிக்கையை வேண்டுகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.